இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு உப்புமா, நல்லா கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது உப்புமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த உப்புமாவில், ஏன்னா தோசை மட்டும் தான் சாப்பிட்டுன்னு இருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் உப்புமா அடையெல்லாம் சாப்பிட்றோம். அப்புறம் இதுக்கு வந்து கார சட்னி, இது வந்துன்னா காஞ்ச மிளகா போட்டு செஞ்சுது, கொஞ்சம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா உடச்சக்கல தேங்காய், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இந்த சட்னி, நல்லாயிருக்கும். அந்த உப்புமாவுக்கு இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, அப்புறம் பொரியல் தான் பண்ணேன். முட்டை போட்டு கேரட்டும் அவரைக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, நைட்டே பொடியாக கட் பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்காரு. அது முட்டை போட்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதிலே சாதம் போட்டு கலர்னேன். ஏன்னா என் பையனுக்கு வந்து பொரியல் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டான், சாதத்தை கலரி கொடுத்துட்டா சாப்பிடுவான். முட்டையும் சாப்பிட்ணும், வெஜிடபிளும் சாப்பிட்ணுன்றதுனால சரி இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவான்னு சொல்லி முட்டை சாதம் மாதிரி கேரட்டு கொஞ்சம் பொடியாக அவரைக்காவே தெரில பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணி நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து பொரியல் பண்ணி இதிலே சாதம் கலரிட்டு கொடுத்து விட்டேன். அப்போ தொட்டுக்கிறதுக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் வத்தல் வறுத்தேன். இந்த அப்பளம் அவனுக்கு பிடிக்கும், அதனால் அப்பளம் வறுத்து கொடுத்துட்டேன், அப்போ தான் சாப்பிட்டு வருவான். ஸ்நாக்ஸுக்கு வந்து டீ கேக் தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு, வாங்க சாப்பிட்லாம்.